ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் மூவி என்டர்டெய்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் மிஸ் யூ. ஆக்சுவலாக இந்த படத்தை நிறைய பேர் சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் நம்மளோட வாய்ஸ் ஓவரில் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்காக தான். படத்தோட ஓப்பன் லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனதுனால கல்யாணமானதை 2 வருஷம் கல்யாண வாழ்க்கையை மறந்துடுவார். ஆனால் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ண பொண்ணையே தான் திருப்பியும் லவ் பண்ணுவார். கடைசியில் அவங்க சேர்த்தாங்களா இல்லையா, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிற கதையை நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெய்னர் பார்ப்போம். இன்னொரு விஷயம், நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெய்னருக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான படத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போகலாம் வாங்க. ஓப்பனிங் சீனே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவை தேடி தான் வந்திருக்காங்க போல் இருக்கு. இவங்க வேற யாரும் இல்லை, எம்எல்ஏவோட அடியாட்கள் போல் இருக்கு. எதுக்காக வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் வந்து மிரட்டுவாங்க. இதை போல் வந்து ஹீரோ வந்து எங்கே இருந்தாலும் மறக்காமல் வந்து கூட்டிகிட்டு வந்துருங்க, இல்லைனா வந்து அவங்க உசுறு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆஸ் யூஷுவல் தான், வீட்டில் வந்து ஆஜா போச்சான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு எங்கே இருந்தாலும் வந்து ஹீரோ வந்து எம்எல்ஏ சார்கிட்ட வந்து பார்த்து பேசிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் காட்டுறாரு இல்லையா, வேற யாரும் கிடையாது, எம்எல்ஏவோட பையன். இப்போ தான் எம்எல்ஏ காட்டுவாங்க. ஆக்சுவலாக என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை, எதுக்காக ஹீரோவை தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் புரியாமல் இருக்கும். இப்போ கட் பண்ணால் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுவாங்க. இவங்களும் வந்து ஹீரோவை தான் தேடிட்டு இருப்பாங்க. ஹீரோ எங்கேயோ ரொம்ப தூரம் போயிருக்காரு போல் இருக்கு. எங்கே போயிருக்காருன்னு தெரியல. இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒருத்தவங்க மேலே வந்து காரை அடிச்சிருவாங்க. ஸோ அவனு என்ன பண்ணுறான்னா, இவங்க கிட்ட எப்படியோ தப்பிச்சு ஓடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் எதுக்காக ஓடுறாரு என்ன ஏது அப்படிங்கிறதும் தெரியலைங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த எம்எல்ஏவும் அவரோட பையனையும் தான் காட்டுவாங்க. ஆக்சுவலாக வந்து ஹீரோவை வந்து போட்டத்தில் தான் பேசிவிட்டு இருப்பாங்க. இப்போதான் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. நம்ம ஹீரோ பேர் வாசுதேவன். நம்ம ஹீரோ வந்து எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இப்போ ஒரு காஃபி ஷாப்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த காஃபி ஷாப்ல வந்து இது போல வந்து எனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இப்போ அந்த பேரர் சொல்லுவா, இல்லை சார் எங்க இதில் ஒரு ஸ்பெஷல் காஃபி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி காமிச்சிருப்போம். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து அந்த காஃபியை குடிச்சு பார்த்துட்டு அந்த காஃபி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த காஃபி வேற எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கும்போது வேற பிரான்ச்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்புக்கு வந்து காசை பே பண்ணிட்டு, காஃபி ரொம்ப நல்லா இருக்கு, நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட் பண்ணா என்ன ஆகும்னா, அவருக்கு ஃபோன் கால் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து. எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது, நான் கூர்க்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, டே உடனே கிளம்பி வாடா, அது போல பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, கார் எடுத்துட்டு கிளம்பி வந்துகிட்டே இருப்பாரு. அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம எம்எல்ஏ வந்து ட்ராப் செட் பண்ற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சிடென்ட் எதனால நடக்கும் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை போல இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ அப்படியே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, டாக்டர் வந்து இதை போல வந்து சர்ஜரி பண்ணி முடிச்சிருவாரு. சர்ஜரி பண்ணி முடிச்சோடனே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, இதை போல வந்து பிரச்சனை ஒன்றும் இல்லை, பட் ஒரு சின்ன ப்ராப்ளம் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்து ஜென்ரலாக பேஷண்ட்டுக்கு வந்து ஹெட் இன்ஜுரி ஆச்சுன்னா விசாரிப்பாங்களா, அந்த மாதிரி விசாரிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ சொல்கிற பதில் ஒன்றா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரி பதில் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஹீரோ சொல்லுவார், ரொம்ப என்னால் ஸ்ட்ரெயின் பண்ண முடியல, மண்டை வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம டாக்டர் சொல்லுவார், என்னன்னா பரவாயில்ல ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு விஷயத்த சொல்லுவார். என்னன்னா, அவனுக்கு வந்து டெம்பரரி ஒரு மெமரி லாஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது, ஸோ அவனை வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து நம்ம எம்எல்ஏக்கு தெரியாது. ஸோ இது போல் ஹீரோக்கு வந்து நம்ம தான் பண்ணோம் அப்படின்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. ஆனால் அங்கே தான் இன்னொரு காமெடி நடந்திருக்கோம். நம்ம ஹீரோ வந்து அவரை யாருன்றதே தெரியாதுன்றதை விட அவருக்கு பழைய ஞாபகங்கள் மாதிரி இருந்திருக்குமே பேசியிருப்பாரு. யோ என்னையா அவன் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏமே ஒரு மாதிரி பார்த்தோன்னே அப்பதான் எம்எல்ஏ அசிஸ்டன்ட் சொல்லுவான், சார் இவனுக்கு அடிப்பட்டதுல பழசெல்லாம் மறந்துடுச்சு போல் இருக்கு சார், நல்லதுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி நீ உடம்பு பார்த்துக்கோப்பா, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் டாக்டர் கிட்ட விசாரிப்பாங்க. இப்போதான் வந்து டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார், என்ன நம்ம ஹீரோக்கு இது போல வந்து டெம்பரரி மெமரி லாஸ் ஆயிருக்கு, ஸோ அதனால வந்து அவருக்கு ஞாபகம் வந்தாலும் வரலாம், அப்படி வராமலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது ஹீரோட அப்பா அம்மா வந்து எம்எல்ஏட்ட இதை போல மன்னிச்சிடுங்க சார், நம்ம ஹீரோ வந்து இது போல வந்து பிரச்சனை பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எம்எல்ஏ வந்து பிரச்சனை பண்ணாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா விபரீதம் உங்களுக்கு தான் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ எப்படி கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து ரெஸ்ட் எடுத்து குணமாய் வந்ததுக்கப்புறம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஃபுட்பால் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்ணி, சரி இருங்கடா ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டே இருக்கும்போது என்னன்னா வந்து அங்கே ஒரு பேனர் வந்து கட்டுறதுக்கு போயிட்டு இருக்கிறவங்களை பார்த்துட்டு, ஏன்டா அறிவில் பேனர் கட்டினீங்கன்னா யார் மண்டையிலே விழுந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து அந்த ரீசெண்டான ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா, அதை பற்றி பேசணுன்னே ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு ஐயோ இவன் என்ன சண்டைக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஹீரோவை வந்து தடுத்து டே சண்டைலாம் போடாதடா விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து அடுத்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி கிளம்பி போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒருத்தரை பார்ப்பாரு. இவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாபி. ஸோ இவர்கிட்ட வந்து இது போல காஃபியை கொடுத்துட்டு, என்ன சார் என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாபி வந்து கதறி கதறி அழுவார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எனக்கு லவ் ஃபெயிலியருங்க. ஸோ நம்ம பாபியும் வந்து லவ் ஃபெயிலியர் எதனால ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிட்டு, நானும் ரொம்ப வருஷமா வந்து இந்த இடத்துக்கு வந்து அப்பப்போ வந்து உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்பதான் நம்ம ஹீரோவும் கேட்பார், நீங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் பெங்களூர்லேருந்து வரேங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் நம்ம ஹீரோ கேட்பார், ஏங்க ஒரு லவ் ஃபெயிலியர்னால பெங்களூர்ல தான் எவ்வளோ தூரம் உட்காருறீங்க அப்படிங்கும்போது, ரொம்ப நாள் ஞாபகம், சரி வந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது
அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவாரு, பாஸ் லவ் ஃபெயிலியர்ங்கிறது எப்போ வேணாலும் வந்துட்டு போகும் பாஸ், இது வந்து காமனா நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எந்திரிச்சு போவாரு. அப்பதான் வந்து நம்ம பாபி கேட்பாரு, நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்கேயோ போகணும்னு நினைச்சேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாருன்னா, பாபி வந்து நீங்க பெங்களூர் வாங்க, அங்க பிளேஸ் நல்லா இருக்கும், நீங்க வந்து எனக்கும் ஒரு கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாபியும் வந்து பெங்களூர் கிளம்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் பாபியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க ஃபிளாட் கிட்ட போயிட்டே இருக்கும்போது இப்பதான் நம்ம ஹீரோயினை பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் பேர் சுப்புலட்சுமி. ஸோ நம்ம ஹீரோ என்னன்னா ஹீரோயினை பார்த்து ரொம்ப வியந்து போயிட்டே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, சரி ஓகே முடிவு பண்ணிட்டாரு நம்ம ஹீரோயினை தான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரு வந்து பாபியோட வீட்டெல்லாம் பார்த்துட்டு வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு, சரி ஓகே நம்ம வேற எங்கேயா வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, சரி ஓகே ப்ரோ நம்ம என்னோட கேஃபேக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யோ நீனா கேஃபே வச்சிருக்கேன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இப்போ பாபியோட கேஃபேக்கு தான் போவாரு. அவரும் பார்த்துட்டு, யோ கேஃபே ரொம்ப சூப்பரா இருக்கே, நல்லா வச்சு மெயின்டைன் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க வாங்க இதை விட இன்னொரு ஒரு இடம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் ஒரு இடத்த காட்டுவாங்க. என்னன்னா அந்த ஃபிளாட் அசோசியேஷன், அதாங்க ஃபிளாட் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு அசோசியேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த தண்டா அசோசியேஷனுக்கு தான் போயிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆக்சுவலா என்ன பிரச்சனை அங்கே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு பையன் வந்து இது போல வந்து பெட்டு வச்சிருக்கனால வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, யூஸ்வலா எல்லாம் நடக்கிறது தான் இல்லையா. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த ஃபிளாட் அசோசியேஷன் மெம்பர் கிட்டே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, பெட் வச்சிருக்கிறதுனால தப்பு கிடையாதுங்க, அந்த பெட்டை எப்படி ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் மேட்டரே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிளாட் அசோசியேட்டர்கிட்டே வந்து சண்டை போட்டுட்டு அந்த குட்டி பையன்ட்டே வந்து ஆறுதலா நல்ல வார்த்தையை சொல்லிட்டு நம்ம ஹீரோயினு கிளம்பி போறத நம்ம ஹீரோ வந்து ஜாலியா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கும் ஹீரோயின் மேல லவ் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை வந்து எங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற எங்கேயும் இல்லை, நம்ம ஹீரோ இருக்கிற அதே சேம் பாபி கேஃபேக்கு தான் வராங்க. ஸோ இப்போ ஹீரோவும் பார்த்துட்டு ஆஹா ஹீரோயின் வந்திருக்காளே, நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வந்த குஷியில என்ன பண்ணுவார்னா, பாபி கிட்ட போயிட்டு இது போல வந்து அவங்களுக்கு ஆர்டர் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபியும் என்ன பண்ணுவார்னா வந்து ஹீரோயின் கிட்ட என்ன குடிக்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்க ஒயிட் காஃபி சொல்லுவாங்க. அவர் கூட வந்த கிளைண்ட் வந்து இது போல எனக்கு ஃபில்டர் காஃபி வேணும் அப்படிங்கும்போது நம்ம பாபி சொல்லுவார், இல்லைங்க ஃபில்டர் காஃபி நம்ம ரெஸ்டாரண்ட்ல கிடையாது அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவார், அதெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆவாங்க. இப்பதான் வந்து பாபியும் போயிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்பாரு, என்னன்னா யோ எப்படியா ஃபில்டர் காஃபி 2 லட்சம் மிஷின்ல போட்டுற முடியுமா அப்படிங்கும்போது, அதெல்லாம் தாராளமா போட்டுடலாம், எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்பாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயினை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் பக்காவே கேட்பாரு. ஹீரோயின் வந்து முஸ்லீமா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாபி சொல்லுவாரு, இல்ல இல்ல அவங்க முஸ்லீம்லாம் கிடையாதுங்க அப்படிங்கும்போது, ஏ பொய் சொல்லாதயா, அன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதாவது போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹிஜாப்லாம் போட்டிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பர்ஃபெக்டான ஃபில்டர் காஃபியும் ஹீரோயினுக்கு பிடிச்ச அவங்களோட ஒயிட் காஃபியும் கொடுத்துட்டு ஹீரோயினை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்ற மாதிரி இந்த சீனை காமிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம பாபியும் நம்ம ஹீரோவும் பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் மேல வந்து தெரியாத்தனமா அடிச்சிருவாங்க. பட் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தர் வந்து நம்ம ஆக்சிடென்ட் ஆகும்போது பார்த்துருந்தார் இல்லையா, அவர் ஓடி போகும்போது நம்ம ஹீரோயும் பார்த்துட்டு ஓடி போற மாதிரி பார்த்தோன்னே நம்ம ஹீரோ நினைப்பாரு, எதுக்கு அவன் நம்மளை பார்த்து ஓடி போறான் அப்படிங்கும்போது நம்ம பாபி சொல்லுவாரு என்னன்னா, சரி அவன் ஏதோ பயந்து ஓடி இருக்கான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா வந்து கேஃபேக்கு வந்துருவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கேஃபேல இருந்து வெளியே வருவாங்க. என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஏதோ ஒரு ரவுடி கும்பல் வந்து நம்ம ஹீரோயின் வந்து மிரட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, எனக்கு வழி விடுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மிரட்டிட்டு இருக்கிறத என்ன பண்ணுவாருன்னா நம்ம ஹீரோவும் பார்த்துருவாரு. எல்லா படத்துலையும் நடக்கிறது தானேங்க, ஹீரோயினுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஹீரோ வந்து நிற்பார்ல, அந்த மாதிரி தான் இந்த படத்தை காமெடியாக காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, மாசா போயிட்டு பேசலாம்னு நினைக்கும்போது பாபி வந்து குறுக்கால வந்து இது போல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறது போவார். ஆனா என்ன நினைச்சானுங்களோ தெரியல, எல்லாரும் போட்டு பாபியை போட்டு பொல பொலன்னு பொழக்கும் போது நம்ம ஹீரோ மாசம் ஒரு என்ட்ரி கொடுத்து ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி வந்து இந்த சீன் காமிச்சிருப்பாங்க. என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய சண்டை போடுவாரு. சண்டை போடும்போது என்ன ஆயிடுனா, கண்ணாடி வந்து டக்குன்னு போயிட்டு ஒருத்தர் அடிக்கும்போது கண்ணாடியில போயிட்டு கை குத்திரும். ஸோ அதனால பார்த்த உடனே வந்து கையில வந்து அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது போது நம்ம ஹீரோ வந்து இது போல விசாரிப்பாரு, ரவுடி கும்பல் கூட இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாபியை விட்டு கேட்க சொல்லுவாரு. அப்பதான் என்ன பண்ணாருன்னா, பாபியும் கேட்பாரு, ஏங்க என்னங்க இது போல வந்து ரவுடி கும்பல் கூட உங்களுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படிங்கும்போது, அது என்னோட பர்சனல் மேட்டர், அது நீங்க வந்து இன்டர்ஃபியர் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்பதான் ஹீரோ கேட்பாரு, ஏங்க நீங்க இவ்வளவு சிங்கிளா இருக்கீங்களா, ஏன் கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்க சொல்லும்போது, அதுவும் என்னோட பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு வந்து பலார்னு அடிச்சத உடனே நம்ம ஹீரோக்கும் சே என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை கொடுத்துட்டு வந்து அவங்க வந்து ஜூஸ் குடிச்சிட்டு வெளியே வரும்போது அப்பதான் நம்ம பாபி கேட்பாரு, ஏன் ப்ரோ நீ ட்ரை பண்றேன்னு தெரியுது, ஆனா நீ சீக்கிரம் சொல்ல வேண்டியதானே அப்படிங்கும்போது, நான் ஆல்ரெடியே ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் ஒரு ஃபிளாஷ்பேக் பார்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்து டெய்லி வந்து கேஃபேக்கு வர்றதுனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, டக்குன்னு அவங்களுக்கு பிடிச்ச அந்த கேப்புச்சினோவா அதை வச்சுட்டு இதை போல வந்து என்னோட பேர் வாசுதேவனுங்க, இது போல வந்து நான் உங்களை லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு சுத்தமா இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் ஹீரோ சொல்லுவாரு, ஒரு சான்ஸா கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு
எங்கேயாவது வெளியே போகணுமா என்ன ஏதுன்னு கேட்கும்போது, ஆனால் அவங்க மூஞ்சி லட்சுமி முடியவே முடியாதுன்னு சொன்னதுனால நம்ம பாபியும் சொல்லுவாரு, இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது தல. நீ போயிட்டு உங்க அப்பா அம்மாட்ட பேசிட்டு சம்மதத்தை வாங்கிட்டு வந்து உங்க அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு வந்த அப்படின்னா இன்னும் உனக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கும்போது, நம்ம ஹீரோ சொல்லுவாரு, யோ பூமர் அங்கிள் இன்னும் பூமர் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படிங்கும்போது, யோ நான் சொல்றது கரெக்டியா, பேரண்ட்ஸோட சம்மதத்தோட வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்கற அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி தான் அக்செப்ட் பண்ணிக்கோல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இதுதாம்மா பொண்ணு புடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா வந்து அவங்க அம்மா அந்த பொண்ணோட போட்டோ பார்த்துட்டு ஒரு மாதிரி வந்து ஒரு முகம்பாடைகள் மாறும். என்னன்றது தெரியல. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணி இத போல வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து இத போல நம்ம ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான்டா அப்படிங்கும்போது, அவர் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அவங்க அம்மா சொல்லுவாங்க, "டேய் பைத்தியக்காரா! அவன் என்ன ஃபோட்டோ காட்டுறான் திசையும் சீக்கிரம் வந்து வீட்டுக்கு வந்து பாருடா" அப்படிங்கும்போது, அவரு சொல்லுவாரு, "சரிம்மா நான் வரேம்மா. என்ன பிரச்சனைன்றத பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சரி வீட்டுக்கு வந்தோனே ஃபோட்டோவ காமிச்சோனே, "என்னம்மா பொண்ண இவ தான் அப்படின்றானே" அப்படிங்கும்போது, இப்பதான் ஒரு ட்விஸ்ட்டே சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, "டேய் ஆல்ரெடி இந்த பொண்ணு நீ பார்த்துருக்கடா. நீ ரிஜெக்ட் பண்ண பொண்ணுடா இது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோ யோசிப்பாரு. நம்ம எப்ப ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பாங்க. இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, "மச்சான் நீ ஆல்ரெடி அந்த பொண்ண பார்த்துருக்க. என்னன்னா ஆக்சிடென்ட் ஆகறதுக்கு முன்னாடியே வந்து இந்த பொண்ணையும் நீயும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றதுக்காக நாங்க ட்ரை பண்ணோம். பட் என்னன்னா வந்து அந்த பொண்ணு வந்து உனக்கு சூட் ஆவல அப்படின்னு சொல்லிட்டு நீயே ரிஜெக்ட் பண்ணடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "இல்லையே அந்த மாரிலாம் எதுவும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அதாவது நம்ம ஹீரோயினோட கேரக்டர் வந்து மாத்தி மாத்தி சொன்ன உடனே நம்ம ஹீரோ சொல்லுவாரு, "நீங்க அப்படி தப்பா சொல்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் சொன்னா புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து ஃபிளாஷ்பேக்கே காட்டுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆக்சிடென்ட் ஆகறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து இந்த பொண்ணோட அதாவது ஹீரோயினோட ஃபோட்டோவ பார்த்துட்டு அப்பதான் சொல்லுவாரு, "டேய் இந்த பொண்ணு சரி கிடையாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து அவசரத்துல டிக்கெட் புக் பண்ணியிருப்பாரு. அது ஒரு லேடீஸ் சீட்டா போயிருக்கும். நம்ம ஹீரோவும் இங்க தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து தெரியாத்தனமா லேடி சீட்ல உட்கார்ந்ததுனால, நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காது. "என்னங்க லேடி சீட்ல வந்து ஒரு ஜென்ட்ஸ் உட்கார்ந்திருக்காரு. நீங்க தான் இதான் என்ன மேனேஜ் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, அப்பதான் வந்து அந்த பஸ்ல இருக்கிறவரு வந்து டிக்கெட் கேட்கும்போது, "சாரிங்க ஒருத்தங்க கேன்சலேஷன் ஆன டிக்கெட்டுங்க. ஸோ இது வந்து மாத்தி குடுக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க வேணா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோங்க" அப்படிங்கும்போது, ஹீரோயின் வந்து "என்னால முடியவே முடியாது. இவர தயவு செஞ்சு வெளிய அனுப்புங்க. இல்லன்னா வந்து வேற சீட் மாத்தி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, யாருமே வந்து ஹீரோ கூட உட்கார யோசிக்க மாட்டாங்க. பட் ஹீரோயின் கூட உட்கார்றதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா பொண்ணு கூட உட்காரணும் அப்படின்னாலே எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. நானும் அந்த மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். பட் கதைக்குள்ள போலாம். இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துருவாங்க. எல்லாருக்கும் ஃபோன் போட்டு, இத போல வந்து எனக்கு லேடி சீட்ல வந்து ஒரு ஜென்ட்ஸ் உட்காந்துருக்காரு. லேடி சீட்ல ஒரு ஜென்ட்ஸ் உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லி கடைசில நம்ம ஹீரோவ வந்து அப்படியே ஒரு டென்ஷன் மோடுக்கு கொண்டு போயிடுவாங்க. இந்த சீன் ஆக்சுவலா எனக்கே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. என்னன்னா வந்து எல்லாருக்குமே இருக்கிற அது ஒரு பயம் தானே. ஸோ அந்த மாரி தான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பயம் இருக்கிற மாரி இந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க. அப்பதான் வந்து நம்ம ஹீரோவும் சொல்லுவாரு, "டேய் அவ வேணாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்க மாட்றாங்க. "மச்சான் நீ அந்த பொண்ண வந்து ஒரு தடவ பாருடா. உனக்கே புடிச்சு போயிரும்டா" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வாங்கடா. உங்களுக்கு என்ன அந்த பொண்ண பார்க்கணும் அவ்வளவுதானே" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸும் வந்து சரி கஷ்டப்பட்டு இவன சமாதானப்படுத்திட்டோம். எப்படியாவது நம்ம மனச மாத்தி அந்த பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஃபங்ஷன் இருக்கும் போல இருக்கு. அந்த ஃபங்ஷனுக்கு கூட்டு போற மாரி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படி பார்த்தாரோ, நம்ம ஹீரோயின வந்து இந்த சேஞ்சஸ்ல பார்க்கும்போது ரொம்ப இன்னும் டிஃபரெண்ட்டா வந்து நம்ம ஹீரோயின ரசிக்கிற மாரி இப்ப அப்படியே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்னடா ஹீரோயின புடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அங்க தான் ஒரு காமெடி நடந்திருக்கும். என்னன்னா நம்ம ஹீரோ சொல்லுவாரு, "டேய்! இவ ஒரு குழந்தடா இவ. இவளுக்கு வந்து ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆக்சுவலா ரசிச்ச மாரி தான் நான் நெனச்சேன். ஆனா அவரு சொல்லியிருப்பாரு, "என்னடா இவ கிரிஞ்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். "என்னது கிரிஞ்சா? டேய்! அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு. நல்லா படிச்சிருக்கு. என்னடா இதுக்கு மேல என்னடா வேணும்? டேய்! அவ நம்ம செட் ஆக மாட்டாடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து இப்ப பிரசன்ட்ல இருக்கிற ஹீரோ சொல்லுவாரு, "நீங்க யாரையோ தப்பா சொல்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாரு. இப்பதான் இன்னொரு ஒரு ஃபிளாஷ்பேக் நடந்திருக்கும். என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலா ஹீரோயின போயிட்டு பார்த்து இது போல வந்து பேசுறதுக்காக வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு ஸோ நம்ம ஹீரோட அம்மாவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சரி ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இடையில வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். என்னன்னா, ஒருத்தர் வந்து இது போல வந்து கார்ல இடிச்சு கீழே விழுந்துருவாரு. வேற யாரும் இல்ல. நம்ம ஹீரோயினோட அப்பா தான் வந்து ஆக்சிடென்ட்டே கீழே விழுந்திருப்பாரு. ஸோ இவரும் பார்த்துட்டு என்னன்னா வந்து திட்டிட்டு இருக்கும்போது, அப்பதான் வந்து ஹீரோவுக்கே தெரியும் அது ஹீரோயினோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் சொல்லுவாரு என்னன்னா, இது போல வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது, இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்லுவாரு. என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வழக்கம் போல சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு சில இடத்துல என்னன்னா சண்டை ரொம்ப முத்தி போய், "நீ என்னடி பெரிய இவளா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு மாரி பேசினதுனால, இப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த பிரச்சனை தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரசன்ட்ல அந்த கதைய சொல்லும்போது, அப்பதான் நம்ம ஹீரோவும் சொல்லுவாரு, "இல்ல என்னால நம்ப முடியாது இத. நான் சொன்னேனா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியமா கேட்டுட்டு இருப்பாரு. அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்ப பேசிட்டு இருப்பாங்க.
பேசிட்டே இருக்கும்போது சரி இது போல வந்து நான் வந்து இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா வந்து டோர்பெல் சவுண்ட் கேட்கும். யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்ம ஹீரோவை பார்த்து பயந்து ஓடி இருப்பான் இல்லையா, அவன் வந்து சார் என்ன சார் ரொம்ப நாளா வந்து நீங்க என்கிட்ட வந்து இதை கேட்டுட்டே இருந்தீங்க, நானும் வந்து கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க தான் ஒரு ட்விஸ்டே நடந்திருக்கும். நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் இருக்கும். ஆனா கல்யாணம் பண்ணிருக்கதே யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். செம ட்விஸ்ட் இல்ல. ஸோ அவரும் பார்த்துட்டு எப்படா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஃபிளாஷ்பேக்கே காட்டுவாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டு வாசல் வந்து உள்ள ஏறுவாங்க இல்லையா, அப்போ ஹீரோயினுக்கு கால் தடுக்கும். ஸோ அதனால ஒரு சில பேட் வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கும் ஒரே சந்தேகமாவே இருக்கும். எப்படிரா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, ஆனா வந்து எனக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்பதான் நம்ம ஃப்ரெண்டும் சொல்லுவாரு, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆக்சுவலா கல்யாணம் எப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கதையவே காட்டிருப்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்த போது ஒரு சின்ன அடிபட்டிருக்கும். ஆனா வந்து அதுல பிரச்சனையா இருக்காது. அவர் மூளையில வந்து ஆல்ரெடி வந்து டியூமர் கட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது இருக்கிறதுனால வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்பதான் வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல நான் சாவறதுக்குள்ளே என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்லுவாருன்னா, இது போல கவலைப்படாத, உன் பொண்ணை என் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம ஹீரோ கிட்ட காட்டுவாங்க. என்னன்னா நம்ம ஹீரோட அப்பாவும் வந்து இது போல கன்வின்ஸ் பண்ணுவாரு, டேய் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கூடா பாவண்டா, அவன் வந்து சாவின் விரும்பில இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து முடியவே முடியாதுப்பா, எனக்கு அவளுக்கு சிங்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்பதான் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சரி பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேண்டா வெறுப்பா கல்யாணம் பண்ணிருப்பாரு. அப்பதான் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்டயும் சொல்லுவாரு, என்னன்னா டேய் எனக்கு அவனுக்கு சிங்கே ஆகலடா, நான் அப்பயே சொன்னேன்டா ஏன்டா படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜென்ரலா பண்றது தானேங்க இந்த வீடை கிளீன் பண்றது, அதாவது ஒரு ஷெல்ஃப்ல இருந்து இன்னொரு ஷெல்ஃப் மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே என்னன்னா வந்து இப்போ ஹீரோயினோட அப்பா வந்திருப்பாரு, அதான் ஆப்ரேஷன் ஆகி நல்லபடியா வந்துட்டார் இல்லையா. ஸோ அதனால வந்து இவரும் கேட்பாரு, என்னங்க ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு காமெடியான ட்விஸ்ட் நடந்திருக்கும். என்னன்னா வந்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டோட காதலி வந்து கொண்டாந்து வீட்டில் விடுவாங்க. என்னன்னா வந்து அந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மட்டும் இவளை வந்து வீட்டில் வச்சுக்கோ, நாளை காலைல வந்து அவன் கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்பாங்க, அப்பா அம்மாவுக்கு தெரியாம எப்படி அப்படிங்கும் போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அவங்க கூட சப்போர்ட்டுக்கு இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு அதான் வந்து அந்த வந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா அப்பாவோட ஃபீலிங்ஸ் ஞாபகம் அதிகமா இருக்கும் போல் இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து தன்னோட மனசு விட்டு பேசிட்டு இருக்கும்போது காலையில ஒரு காமெடி நடந்திருக்கும். என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து இதை போல அந்த பொண்ணு எங்க அம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு காலைல அப்பயே போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன போயிடுச்சா எப்படி போச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா வந்து கூட்டு போயிட்டாரு அப்படின்னு. என்னது அப்பா வந்து கூட்டு போனாரா, அது வரைக்கும் நின்னடி பண்ண அப்படிங்கும்போது நான் எதுவும் பண்ணலைங்க, அந்த பொண்ணா ஃபோன் பண்ணிச்சு, அந்த பொண்ணை வந்து அவங்க அப்பா வந்து கூட்டி போயிட்டாரு அப்படிங்கும்போது இப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக் காமிச்சிருப்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ ஸோ அந்த பொண்ணா தான் ஃபோன் பண்ணி இதை போல வந்து அவங்க அப்பாவை வந்து கூட்டிட்டு போக சொல்லியிருக்கோம். இதை நம்ம ஹீரோயின் சொன்னோடனே நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு ஏன்டி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துருவாரு. அட பாவீங்களா புருஷனை பொண்டாட்டி சேர்ந்து வந்து என்னடா என் லவ்வர் அமுச்சு வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து அவர் ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவார், என்னன்னா வந்து எதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா வந்து அவங்க ஃபேமிலி சைடில் வந்து ஒரு பிரச்சனைங்க, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொண்டாந்து விட்டா நீங்களும் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன வருத்தத்தில் போயிட்டே இருக்கும்போது இதை பார்த்த ஹீரோ வந்து டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோனை அறைய வருவாரு. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து என்னன்னா வந்து சும்மா உங்க மேல இருக்க தப்ப வந்து என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. இப்போ அப்படியே என்னன்னா சாயங்காலம் ஆகும். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இவர் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அப்பதான் கேட்பாரு, என்னடா உன் ஒய்ஃப் கூட பிரச்சனையா, ஏதோ சண்டை போட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்பதான் அவரு வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவாரு, என்னன்னா எனக்கும் அவளுக்கும் சிங்கே அவளடா, நான் கல்யாணம் பண்ணது எதுக்காக பண்ணேன் அப்படின்றது தெரியல, ஆனா தேவையில்லாதக்கு பண்ணிட்டு பாவம் அவளோட லைஃபையும் ஸ்பாயில் பண்றீங்க, என்னோட லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன், இப்போ தேவையில்லாதக்கு பாரு நான் எப்படி வாழணும்னு நினைச்சேன்னா என்னால் வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இனிமேல் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஸோ அப்பதான் வந்து இதுவும் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரெசென்ட்ல காட்டும்போது அப்பதான் இன்னொரு ஃபிளாஷ்பேக்கையும் சொல்லுவாங்க. என்னன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து படத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. ஸோ இவரும் வந்து எதுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சரி நம்ம சண்டை போட்டோம், இத்தனை நாளாக சண்டை போட்டிருக்கோம், சரி நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஒய்ஃப் கூட வந்து படம் பார்க்கறதுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரில் வந்து கொண்டாந்து கூட்டிட்டு வந்திருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயின் படம் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஃபோன் கால் வரும். என்னன்னா வந்து ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கும். என்னன்னா நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி ஒரு கதை வச்சிருப்பாரு அப்படிங்கிறதுனால ப்ரொடியூசர் வந்து சீக்கிரம் போயிடுவார்ப்பா, நீ வந்து கதையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சரி வரங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா ஹீரோயின் வந்து இது போல ஆட்டோ ஏற்றி விட்டுட்டு இது போல நீ வீட்டுக்கு சேஃபாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரன்ட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கிட்டு ஹீரோயின் வந்து சேஃபாக வந்து ஏற்றி விட்டுருப்பாரு. இப்போதான் இங்கே ஒரு இது நடந்திருக்கும். என்னன்னா வந்து அடுத்த நாள் காலையில் வந்து நியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களும் நியூஸ் பார்த்துட்டே இருக்கும்போது இது போல் வந்து இந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கும் இது ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும். என்னன்னா வந்து அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோட வீட்டில் வேலை செய்கிறவங்களோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து என்னங்க இதை போல் வந்து ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க, அது வந்து கொலையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து நம்ம ஹீரோவும் கேட்பார் அது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிச்சிருப்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஆட்டோ ஏற்றி விட்டார் இல்லையா,
ஸோ அப்போ இந்த பையன் ஃபுட் டெலிவரி பாய் வந்து இது போல் இந்த நின்றுட்டு இருக்கும்போது இந்த எம்எல்ஏ பையன் வந்து இது போல் இந்த பையனோட வண்டியை இடிச்சு குடிபோதையில் இடிச்ச உடனே அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஃபுட் டெலிவரி பையன் வந்து இது போல் என் வண்டியில் வந்து இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுங்க, வந்து எனக்கு வந்து காசு கொடுங்க, ஏன்னா என் ஃபுட்டெல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ வந்து அந்த பையனுக்கு தெரியாது இவர் வந்து எம்எல்ஏ ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆட்டோக்காரன் வந்து டேய் தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ பையனை வெளியே வந்து இந்த ஆட்டோக்காரன் அனுப்பிச்சு வச்சுட்டு என்ன பண்ணுவான்னா இந்த எம்எல்ஏ பையன் அந்த பையனை வந்து போட்டு தள்ளிடுவான். ஸோ இதை வந்து நம்ம ஹீரோயின் தான் பார்த்ததுனால ஹீரோயின் தானே விட்னஸ். ஸோ இதை வந்து இவங்களும் சொல்கிற உடனே இப்போ ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, வா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது போலீஸ் ஸ்டேஷனா எதுக்கு அப்படிங்கும்போது, அந்த கொலையை நீ பார்த்துருக்க, நீ தான் இதுக்கு சாட்சி, ஸோ அப்போ நீ தான் வந்து இதுக்கு விட்னஸ், அப்போ நீ தான் வந்து இதுக்கு சொல்லணும் அப்படிங்கும்போது ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய் லூஸ் மாரி பண்ணாத, நீ தான் பார்த்துருக்க, ஸோ அப்போ வந்து இதுக்கு ஒரு நல்ல எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, ஸோ நீ சொல்லிட்ட அப்படின்னா வந்து அவங்களுக்கும் ஒரு வந்து ஜஸ்டிஸ் கிடைச்ச மாதிரி அப்படிங்கும்போது, இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா வந்து என்னங்க என் பொண்ணை வந்து கூட்டிட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோயின் வந்து வரமாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்காகனா வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போறதுனா கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அப்ப ஹீரோ கேட்பாரு, அப்ப நீ என் கூட வரமாட்டல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்ல வரமாட்டேன் அப்படிங்கும்போது சரி அப்ப நான் அவனை டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுவாரு. ஸோ ஹீரோனுக்கும் வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும், என்ன வந்து டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் வந்து ஃபேமிலி சொல்லுவாங்க, இது போல எதிராளடா இந்த மாதிரி சொல்றேன் அப்படிங்கும்போது, அம்மா எனக்கு இந்த பிடிக்காத வாழ்க்கையை வாழ்றதுக்கு அதுக்கு நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருப்பாரு. இந்த விஷயம் தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் வந்து அவரும் சொல்லுவார் என்னன்னா வந்து இப்போதான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்போதான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஸோ அதனால தான் நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே வந்து ஞாபகம் வச்சுக்காம. அப்பதான் நம்ம ஹீரோவும் கேட்பாரு, ஏன்டா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கும்போது, இல்லடா நீயே வந்து பழசெல்லாம் மறந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்த, சரி நாம ஏன் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணோம், எங்ககிட்டயே பேசலை அப்படிங்கும்போது ஏன் உங்கள்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் வந்து நம்ம ஹீரோ வந்து அதாவது பாபி கேட்பாரு, நம்ம ஹீரோயின்ட்ட போயிட்டு எப்படி பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேசி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினும் காட்டுவாங்க. ஒரு மாதிரி சோகமாக பாட்டு பாடிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து எப்படியாவது சரி நம்ம ஹீரோயின் வந்து இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அந்த கேப்பிச்சினோலாம் கொடுப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் வந்து மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த ஒரு டிப்ரெஷன்றது வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. அப்போ தான் நம்ம பாபியும் சொல்லுவார் என்னன்னா வந்து, என்னையா உன் ஆள் மதிக்காமலே போகுது அப்படிங்கும்போது மனசளவில் காயப்படுத்திருக்கேன் இல்லையா, ஸோ அப்போ அவளுக்கு அந்த வலி இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாரு. சரி ஓகே, இவரும் என்ன பண்ணுவார்னா ஹீரோயினை போயிட்டு பார்த்து பேசுவார். இது போல் வந்து அப்பா எப்போ இறந்து போனார், ஆக்சுவலாக வந்து ஹீரோயின் அப்பா இறந்து போயிருப்பாரு. அவங்களும் சொல்லுவாங்க இது போல் வந்து அவருக்கு உடம்பு முடியல அதனால தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. பழசெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் இருந்தாலும் வந்து நான் மனசளவில் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட மனசு விட்டு பேசும்போது, பட் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹீரோயினும் வந்து அதை பற்றி நினச்சி பார்க்கறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை, ஸோ என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணி சொன்னதாக வந்து நம்ம ஹீரோ வந்து பாபி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம பாபியும் கேட்பாரு, சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கும்போது, சரி ஓகே அதான் அவள் சொல்லிட்டா இல்லையா, இனி நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம வந்து சரி ஐ மீன் நான் வந்து நாளைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் காலையில் வந்து ஊருக்கு கிளம்ப போகும்போது அப்போ தான் வந்து என்னன்னா வந்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, நீங்கள் பாட்டு வந்து டக்குன்னு போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ தான் நம்ம ஹீரோவுக்குமே புரியாது, அதான் இது பிரச்சனை முடிஞ்சிருச்சுங்க, அதான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, என்னங்க பிரச்சனை அப்படிங்கும்போது இங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் நடந்திருக்கும். என்னன்னா ஆக்சுவலாக நம்ம ஹீரோ தான் போயிட்டு அந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பார் இல்லையா. இப்போ தான் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க என்னன்னா வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா அந்த பையன் இறந்து போனதுனால வந்து இவரே வந்து அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அப்புறமா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்களை வந்து மதிக்கவே மாட்டாங்க. என்னன்னா வந்து அவங்க எல்லாருமே எம்எல்ஏவோட ஆட்கள் அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா டேரெக்டாக மேஜிஸ்ட்ரேட் கிட்டே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இப்போ போலீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேஸ் எடுத்தாகணும் இல்லையா. ஸோ நம்ம ஹீரோ தான் வந்து இது போல் கேஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது அந்த எம்எல்ஏக்குமே தெரிஞ்சு போனதுனால எம்எல்ஏ என்ன பண்ணுவாருன்னா இது போல வந்து நம்ம ஹீரோட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து இது போல வந்து எம்எல்ஏ கிட்ட ஃபோன் பண்ணி இது போல வந்து நம்ம ஹீரோவை மிரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம எம்எல்ஏயோட பிஓவும் ஃபோன் பண்ணி இது போல வந்து சொல்லுவாங்க, இது என்ன போல தம்பி இதை பேர் வந்து இந்த கேஸில் வந்து இன்டர்ஃபியர் ஆகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், இல்லை நான் கன்ஃபார்மாக பண்ணுவேன், ஏன்னா உன் பையன் பண்ணி வச்சிருக்க செயல் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்எல்ஏட்டே வந்து ஒரு மாதிரி பேசினதுனால இந்த பிரச்சனையில் தான் நம்ம ஹீரோ வந்து எம்எல்ஏ வந்து பிளான் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ தான் வந்து பாபி கேட்பாரு, ஏங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவ்வளோ கதையை சொன்னாங்க, இந்த கதையை சொல்ல மறந்துட்டாங்களே அப்படின்னு போது என் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல என்னைக்கா உருப்படியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ தான் வந்து அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஆக்சிடென்ட் ஆன டைமிங்லேயே வந்து ஹீரோயின் வந்து உங்களை வந்து பார்த்தா. அப்போ தான் அவங்க சொன்னாங்க என்னன்னா வந்து சப்போஸ் நான் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து அவருக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ யோசிப்பார், சரி ஓகே நம்மளால தான் வந்து அவளுக்கு பிரச்சனை போல் இருக்கு, ஏன்னா வந்து அவள் தான் வந்து அந்த கேஸ் எடுத்து லீட் பண்ணுறா அப்படிங்கிறதே அப்போ தான் நம்ம ஹீரோக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து அவர் என்ன டிசைட் பண்ணுவார் அப்படின்னா வந்து
சரி நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா சரி ஹீரோயினுக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் என்ன காட்டுவாங்கன்னா வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த கோர்ட் ஹியரிங்காக தான் போயிட்டு இருக்கும்போது எம்எல்ஏ ஆட்கள் வந்து இது போல் வழி மறிச்சு ஹீரோயின் எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பட் இவர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சரி இப்பயாவது பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ போய் பேச ட்ரை பண்ணுவாங்க. பட் வந்து ஹீரோயின் வந்து இல்லை முடியவே முடியாது, நான் கோர்ட் கேஸுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்த காலில் நிற்கும்போது சரி ஓகே இவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா சரி இவர் போட்டு தள்ளுறது தான் கரெக்டான வழி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளுறதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தான் என்ன ஆகும்னா வந்து ஆட்கள் அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு வந்து குறுக்கால உள்ள வந்து ஹீரோயினை காப்பாற்றி விட்டுட்டு சரி ஓகே நீ சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கட் பண்ணால் கோர்ட் சீன் தான் காட்டுவாங்க. கோர்ட்டில் என்னன்னா வந்து இது போல் வந்து அவங்களும் வந்து அந்த கேஸ் வந்து எதனால் ஆயிருக்கு அந்த எவிடன்ஸையும் ஃபுல் எவிடன்ஸையும் கொடுத்த உடனே அப்போ வந்து ஜட்ஜும் கேட்பாங்க இது போல் ஹீரோயின் கிட்ட வந்து நீ தான் அதுக்கு பார்த்ததுக்கு சாட்சியமா அப்படிங்கும்போது அப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீ வந்து அதாவது வந்து எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துருக்காரு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்து இதை பார்த்துக்கிட்டாரு, அப்புறமா ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா சரி வந்து நான் வந்து இதை லீட் எடுத்து நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுனால ஜட்ஜும் என்ன யோசிப்பாங்களோ தெரில. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து இவங்க தான் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ பசங்கள் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இந்த எம்எல்ஏக்கும் கேட்டோடனே செம ஷாக் ஆகிடும். ஸோ அந்த வேலைக்காரியும் பார்த்துட்டு நீயும் ஹீரோவும் வந்து சேரணும்னு நான் நினைக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது பார்க்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சோகமாக நடந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே கேஸ்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ அவளை வந்து நம்ம ஃப்ரீயாக விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபி கிட்டே அது போல் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே என்னென்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்போ வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சீனில் அந்த எவிடன்ஸ் நடந்தது இல்லையா, அப்போ வந்து என்னன்னா அந்த ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்கிறதுக்காக இவர் இருந்திருக்கும் போது இப்போ அந்த ப்ரொடியூசர் திருப்பி ஃபோன் பண்ணி இது போல் கதை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேப்பா அந்த கதையை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்ன கதை சொன்னதுன்றது வந்து நம்ம ஹீரோக்கே மறந்து போயிருக்கும். ஸோ இவர் என்ன நினைப்பாருனா ஐயோ என்ன கதை சொன்னோன்றதே மறந்துருச்சு, சரி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கதையை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் இவங்களும் வந்து ஒரு கதையை தேடி பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ தான் இந்த கதையை யார்கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் காமிச்சிருப்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட தான் அந்த கதையவே சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே இப்போ என்ன ஹீரோ யோசிப்பார் அப்படின்னா வந்து அவள்கிட்ட அந்த கதையை வந்து நம்ம கேட்டாகணும், ஏன்னா அந்த கதையை கேட்டாதான் இல்லையா ஒன்ஸ் ஒரு கதையை கேட்டாதான் நம்ம ஜென்ரேட்டே பண்ண முடியலையா. ஸோ அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு பிடிச்ச அந்த கெஃபேல வந்து இது போல வந்து எனக்கு கதை சொல்லணும், ஏன்னா வந்து நீங்க அந்த கதையை வந்து நீங்க தான் கேட்டிருக்கீங்க, ஸோ நீங்க அந்த கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹீரோயின் வந்து இது போல அந்த கதையை வந்து என்ன நரேஷன்ல இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவர் வந்து சரி ஓகே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு இவங்களுக்கு கதையை சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா இது போல் வந்து காஃபி ஆர்டர் பண்ணுவார். காஃபி ஆர்டர் பண்ண உடனே அந்த காஃபியோட ஸ்மெல் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். சரி ஓகே அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு சிப் எடுத்து வைப்பார். இந்த காஃபியை தான் அவர் ஃபர்ஸ்ட் சீனில் குடிச்சார் இல்லையா, அந்த காஃபி வந்து அவருக்கு வந்து ஞாபகம் கிரியேட் பண்ணிவிடும். என்னென்னா வந்து அவருக்கு எதனால் ஆக்சிடென்ட் ஆச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் டைலாக் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கும் வந்து பழைய ஞாபகங்கள் வந்துடும். நம்ம ஹீரோ வந்து எப்படி ஹீரோயினை கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த கதையை சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே டக்குன்னு அந்த கதையோட அழுத்தத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அப்போ சொல்ல என்னன்னா வந்து அவருக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வந்துகிட்டே இருக்கும், ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் வந்து ஹீரோயினே கேட்பாங்க உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட வந்து சாரி என்னை மன்னிச்சிரு, நான் வந்து மறந்துட்டேன் அப்படின்னா வந்து நான் உனக்கு பண்ண மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து எப்படியா கன்வின்ஸ் பண்ணி அவ கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைப்பாரு. ஆனால் ஹீரோயின் வந்து இல்லை நீங்கள் சொன்ன வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப மனசளவில் காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை மனசளவில் காயமாக இருந்தாலும் நான் வந்து உன் கூட தான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வந்து எப்படியே கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒத்துக்க வச்சிருவாரு. ஆனால் வந்து நம்ம ஹீரோயினே கேட்பாங்க இதை போல் வந்து நாளைக்கு வந்து என்ன மறந்துட்டீங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் கவலைப்படாதம்மா நான் தான் அதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, ஸோ அதனால் வந்து ரெக்கார்ட் பண்ணனால இவங்களும் ஹாப்பி எல்லாரும் ஹாப்பி. ஸோ இதோட அந்த படத்தோட கதை முடியுதுங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் படம் போடுறதுக்கு ரொம்ப சாரி, ஏன்னா வந்து ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ்னால நம்மளால் படம் போட முடியாமல் போயிடுச்சுங்க. ஸோ இனிமேல் கன்ஃபார்மாக கஷ்டப்பட்டாவது படத்தை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு வேறு கன்ஃபார்மாக படம் வரும். ஸோ நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெயின்மெண்ட் யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானை தட்டிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான படத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டடா பை பாய்.